ஆடி மாதத்துல ஏன் சார் சுபகாரியம் செய்யக்கூடாது? நிகழ்வுகளை 2 நிகழ்வுகளாக பிரித்திருக்கிறோம். ஒன்று உயிர் பற்று, இன்னொன்று உடல் பற்று. இந்த மாதத்துல உயிர் பற்று மாதமாக இதை நாம் கொண்டாட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான காரணம். ஆடி மாதம் என்பது நம்முடைய கருப்பை தொடர்பானது, நம்முடைய ஜென்மா தொடர்பானது. எல்லோருக்கும் ஜென்ம ராசி கடகம் தான். அப்ப கடக ராசி மாதம் என்று சொல்லுகின்ற மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சுப நிகழ்வுகளை தவிர்த்து விட்டு மனம் சார்ந்து, உடல் சார்ந்து, மனதையும் உடலையும் வளப்படுத்துவதற்கான பயிற்சிகளை செய்யணும். அதுதான் இங்க முக்கியம். 2 காரணம், முக்கியமான காரணம். ஒன்று குரு உச்சம் இந்த ராசியில, இதுல கடகத்துல. குரு எப்பொழுதுமே சுயநலம் தவிர்த்து பிறர் நலம் பேணுபவர். அதாவது நம்முடைய சுய விசேஷங்களை தவிர்த்து விட்டு ஆன்மீக விஷயங்களையும் தான தர்மங்களையும் நாம் இந்த வாதத்தில் அனுசரிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான காரணம், சூரியன் பெண்மையிடம் அடங்குகின்ற இந்த மாதம் இது. எனவே அந்த நெருப்பு என்பது எப்பொழுதும் ஜுவாலை தன்மையோடு இருக்கும் போதுதான் விசேஷங்களை செய்வது என்பது வழக்கம். எனவே பெண்ணிடம் ஐக்கியமாகி இருக்கிற, அதாவது கடகத்தில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய முழுமையான வலிமையை தருவதில்லை. எனவே சுயநலம் சார்ந்த விசேஷங்களை தவிர்த்து விட்டு முழுமையாக பொதுநலம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்த விசேஷங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தோடு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க.